இங்கே யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது நம்மளுடைய வேதம் இந்தியாவினுடைய யூனிட்டிக்கும் காரணமாக இருக்குது. அப்படி அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி வேத நெறிகளோட வேத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகணபாட்டிகள் அவரை நாம் இன்று இங்கே வரவேற்கிறோம். ஸ்ரீ ராமகணபாட்டிகள் அவர் கணாந்த பரீட்சையை மெரிட்டில் பாஸ் பண்ணி கிருஷ்ண யஜுர்வேதத்தில் அதுலேயும் பல்வேறு மேற்படிப்புகள் வேதத்திலேயே படித்து அதுவும் 19 வயசுலேயே சாலக்ஷண கணத்தை பூர்மையாக முடித்து ஜெயேந்திரர் ஆச்சாரியர் அவருடைய திருக்கரங்களால் தங்க பிரேஸ்லெட் வாங்கி அவர் கற்றோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளுக்கு வேதத்தை கற்பிச்சு வேதத்திலே பெரிய படிப்புகள்லாம் முடித்து ஸ்ருங்கேரி மடத்தில் வேத பரீட்சை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஸ்ரீ ராமகணபாடி அவர்கள் எக்ஸாமினராக இருக்கார். அவரை நாம் வரவேற்கிறோம். அண்ணாவினுடைய துவனி தீபிகாவை பற்றி அவர் இன்னைக்கு பேசுவார். गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं. सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारती. कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुमवतीर्णन्तं प्रेमिकं सद्गुरुं भजे. குருநாத்தாளுடைய சரணாரவிந்தத்துக்கு நமஸ்காரம் பண்ணிண்டு பரமபாகியமாக நினைக்கிறேன். துவனி தீபிகா என்கிற ஒரு உத்தமமான கிரந்தத்தை ரச்சனம் பண்ணி உலகத்திற்கு நம்ம குருநாத்தால் ஸ்ரீ ரங்கண்ணா பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கா. கிரந்தங்களுக்கு ஸ்ரீமுகம் அப்படின்னு மகான்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சம்பிரதாயம். அந்த கிரந்தத்தில் என்ன இருக்கு, அந்த கிரந்தத்தினால உலகத்திற்கு என்ன சிறப்பு என்ன க்ஷேமம் அப்படிங்கிறது எல்லாம் அவலோகனம் பண்ணி அதற்கு மேலே அவ கொடுக்கக்கூடியதான அந்த அனுகிரகம்தான் ஸ்ரீமுகம் என்று பெயர். அதை பற்றி தான் மொத்தமே ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பேசணும் அப்படிங்கிறதுனால அதுதான் எடுத்துக்கிறேன். எப்பொழுதுமே இப்போ சொன்னா இல்லையா, அதிருத்திர் திஷ்டிர் மதிர் தாக்ஷ்யம் அப்படிங்கிற விஷயம் ஒரு சாதாரண காவியங்களுக்கோ ஒரு ஸ்லோகங்களுக்கோ எடுத்துட்டு வியாக்கியானம் பண்ணிடலாம். ஏனால் பௌருஷேய விஷயத்தில் நம்மளுடைய பாவம் யத் பாவம் தத் பவதியை கொண்டு வந்துட முடியும். ஆனால் வேதமோ அபௌருஷேயம், யாராலையும் எழுதப்படாதது. அது ஒரு கம்பீரம். யத்வேதாத் பிரபு சம்மிதாத் அதிகதம் சப்த பிரதானாச்சிரம் என்று வித்யாநாதன் சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதத்துடைய பாவத்தை எழுதணும் அப்படின்னால் குரு கட்டாட்சம் இல்லைன்னா நுழையவே முடியாது, உள்ள நிகர கூட முடியாது. ஏன்னா ரொம்ப கঠিனம். அதுலேயும் ரிக்வேதம் எல்லா வேதத்தை காட்டிலும் பெருசு. கிட்டத்தட்ட 10,500 சொச்ச மந்திரங்கள், 1018 கிட்டத்தட்ட 1028 சூக்தங்கள், ரொம்ப கம்பீரம். அதுவும் வித்யாரண்ய சுவாமிகள் வேத பாஷ்யத்தில் சொல்லும்பொழுது கூட யஜுர்வேத பாஷ்யங்களில் கொஞ்சம் லலிதம். ஏன்னா அது கத்திய பத்யாத்மகம் காவியம் மாதிரி அங்கங்கே பிரஸ்லிஷ்ட பாட்டமாக இருக்கிறதுனால நிறைய ஆக்கியாயிகள் நிறைய பிராமண மந்திரங்கள் நிறைய வருத்தினால சுலபமாக அர்த்தம் பண்ணிட்டு போயிடலாம் அத்வர்யு காண்டம். ஆனால் இந்த ரிக்வேதம் ஹோத்ரு காண்டம் இருக்கே, அது ரொம்ப கஷ்டம்.
ரிக்வேத பாஷ்யம் தான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப கடினம். வேத பாஷ்யத்தில் யஜுர்வேதாபேக்ஷையா சுக்ல யஜுர்வேதாபேக்ஷையா சாமவேதம் இருக்குக்கு தான் சாமம் அப்படிங்கிறதுனால தனியாக சொல்ல தேவையில்லை. அப்படி இருக்க அந்த ரிக்வேதத்தை முழுக்க பார்த்து கவனித்து அதில் இருக்க ஒவ்வொரு மந்திரங்களையும் வித்யாரண்ய சுவாமிகள் தான் பேஸ். எப்படி ராமாயணத்துக்கு வால்மீகி ராமாயணம் வால்மீகி தான் எப்படி பிரதானமோ, வேத பாஷ்யம்னால் வித்யாரண்ய சுவாமிகள் தான். அதற்கு முன்னாடியும் கிரந்தகாரா இருந்திருக்கலாம், பின்னாடியும் வந்திருந்தாலும் கூட சிகாமணியாக இருக்கக்கூடியவர் வித்யாரண்ய சுவாமிகள். ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் அந்த பரம்பரையில் 12வது பீட்டாதிபதிகள் சாயனாச்சாரியால் என்று சொல்லுவார். அப்பேற்பட்ட வித்யாரண்ய சுவாமிகளுடைய அந்த பாஷ்யத்தை முழுக்க மனசில் வச்சுண்டு அந்த துவனி தீபிகை அப்படிங்கிறத அண்ணா அனுகிரகம் பண்ணியிருக்கானால் ஆச்சரியம். ஆச்சரியத்துக்கு மேலே ஒரு பதம் கிடையாது. மேலே முன்னாடியே சொன்னேன், ஸ்லோகங்களில் எப்படி வேணாலும் நம்ம அமரகோஷாதிகளை வச்சுண்டோ இல்லை அலங்காரங்களை வச்சுண்டோ இல்லை துவனியை வச்சுண்டோ நம்ம பண்ணிடலாம். வேதத்தினுடைய துவனியை வச்சுண்டோ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு அர்த்தம்னு சொல்லுவோம். ஒரு சமயம் மணிதிராவிட சாஸ்திரிகள் மாமா இன்னைக்கு மகா வித்வான், அவரோட பேசும்பொழுது சொல்கிறார், சாஸ்திரங்களை கூட புரிஞ்சுண்டுலாம் வேத பாஷ்யத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எந்த பிரகரணத்தில் எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது. முன்னாடியே சொன்னேன், அது இதுவா இப்படி இந்த பாவத்தில் வச்சு எழுதினா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது பாட்டு போயின்னு இருக்கும். அது பாட்டு சாரஸ்வத பாடம்னு அது ஒரு தனியாக ஒன்று போயின்னு இருக்கும். அப்படி இருக்க அந்த பாவத்தை புரிஞ்சுண்டு மேலே நம்மளுடைய ஸ்லோகங்களுக்கு ஸ்வரங்கள்லாம் கிடையாது. ஆனால் வேதத்திற்கோ ஸ்வரரூபமாக அர்த்தம் மாறும். மந்த்ரோஹீன ஸ்வரதோ வர்ணதோவா மித்யா பிரயுக்தோ நதமர்த்தமாக சவாக்வஜ்ரோ யஜமானம் ஹினஸ்தி யதேந்திர சத்ரு ஸ்வரதோபராதாத் அப்படின்னு எடுக்கிறான். ஒரு சின்ன இந்திர சத்ருர் வர்தஸ்வான்னு சொன்னதுக்கு இந்திர சத்ருர் வர்தஸ்வான் அந்த துவஷ்டா சொன்னதுனால ஒரு சமாசம் மாறினத்தினால அர்த்தம் மாறி போயிடுத்துன்னு அப்படி சொல்கிற சமயத்தில் அதை கவனித்து ஸ்ரீ அண்ணா இவ்வளோ அழகாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கானா, இது வேத மாதாவுடைய பரிபூர்ண அனுகிரகம். இதை வேத மாதா இந்த நூற்றாண்டில் வித்யாரண்ய சுவாமிகளுடைய அபராவதாரம்னே சொல்லலாம். அப்படி ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு குருநாதா ஸ்ரீ ரங்கண்ணா நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அற்புதம். ஒவ்வொரு ஆச்சாரியாலும் அதுக்கு ஸ்ரீமுகம் கொடுத்தது ரொம்ப அழகு. முதல்ல நம்ம பெரியவா ஏதத் பிரணயனேன லுப்தப்பிராய நூத்தன வியாக்கியான பரம்பரா சம்வர்திதா பிரதிமந்திரம் அத்தியாத்ம பரத்வேன யோஜனம் இதீதம் கர்ம அனிதர சாதாரணம். நம்ம பாலபெரிவாளுடைய வாக்கு என்ன சொல்றான்னு கேட்டால், நிறைய நூத்தனமான பல பேர் பல வியாக்கியா கர்த்தாக்கள் நிறைய உண்டு. ராமாயணத்துக்கு பார்த்தா உலகத்திலேயே ஜாஸ்தி ராமாயணத்துக்கு தான் வியாக்கியானம். யார் எதை மாதிரி வியாக்கியானம் எழுதினாலும் ராமர் அந்த மாதிரி ரூபத்தை கொடுத்துருவர். அதை மாதிரியான ஒரு தெய்வம் ராமர். அப்படி இவ்வளோ வியாக்கியானக்காரா புதுசா இன்னும் கூட பல ராமாயணம் வரப்போகிறது, பல வியாக்கியானங்கள் வரப்போகிறது. ஆனால் எல்லாரும் ராமாயணத்துக்கிட்ட போவா, பாகவதத்துக்கிட்ட போவா, மகாபாரதத்துக்கிட்டையும் போகலாமே தவிர வேதத்துக்கிட்ட யாரும் போயிட முடியாது. வேதத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. வேதம் அப்படின்னால் ஸ்ரீ அண்ணா குருநாதாள் இங்கே 80 நாள் கணபாராயணம் அண்ணாவுடைய சதாபிஷேகத்தில் நடந்ததே மறக்க முடியாத ஒரு காட்சி. அதெல்லாம் நித்தியம் வேதத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவா, வேதம் படித்தவா ஆள்கிட்ட வேதம் இல்லை, வேதத்துக்கிட்ட தான் நாங்கள்லாம் இருக்கோம். அதனால் ஸ்வப்னத்தில் எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சா கூட அப்பைய தீட்சிதர் கதையில் வர மாதிரி இந்த உண்மத்த பஞ்சா சொல்கிற மாதிரி வேதம் எதை வேணாலும் மறந்துடுவோம். சொந்த அப்பா அம்மாவை மறந்தாலும் கூட அந்த சமயத்தில் ஒரு பஞ்சாதி ஆரம்பித்தா கூட எங்கள் வாக்கியத்தில் வரும். அப்போது என்ன காரணம்னால் வேதம் எங்கள் கையில் இல்லை, வேதமாதா கையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி அண்ணா வேதமாதா அண்ணாவை தன்கிட்ட அழிச்சுட்டா, நீ பண்ணுப்பா, நீ ஒரு துவனி தீபிகை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த லுப்த பிராயமாக இருக்கக்கூடிய இந்த நவீன வியாக்கியான சைலியை திருப்பியும் ஸ்ரீ ரங்கண்ணா அதை திருப்பி எடுத்து கரெக்டாக நிலைநாட்டினா இந்த துவனி தீபிகை வந்த முகூர்த்தமோ ராமலல்லாக்கு பட்டாபிஷேகமும் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய பரதி மந்திரமும் என்னன்னு கேட்டால் வித்யாரண்ய சுவாமிகள் பிரகரண ரூபத்தில் அர்த்தபேதத்தோடு போயிட்டு இருப்பார். ஒரே விஷயத்தை எடுத்து
தரணிர் விஸ்வதர்ஷத்தோன்னு எடுத்துக்கலாம். பல மந்திரங்கள் உண்டு. ரிக்வேதத்தில் ஒரு மாதிரி பாஷ்யம், யஜுர்வேதத்தில் ஒரு மாதிரி பாஷ்யம். யஜுர்வேதத்திலேயே சிலதெல்லாம் மந்திர காண்டத்தில் இருக்கும், சிலது பிரம்ம காண்டத்தில் இருக்கும். அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பாஷ்யத்தை பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. அதுதான் சத்தியம். உள்ளேருந்து சாரதாம்பாள் அதை மாதிரி அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயம் அதெல்லாம். அப்படி இருக்க நம்ம குருநாதா ஸ்ரீ ரங்கண்ணா அழகாக ஒன்னொன்னுத்துக்கும் அத்தியாத்ம ரூபத்தில் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் இயர் BA படித்தவாளுக்கும் அந்த வேதம் அர்த்தமாகும்படியா லலிதமாக அண்ணா அதை எடுத்துண்டு வேதத்துடைய மனசையும் புரிஞ்சுண்டு வியாக்கியாகர்த்தாளுடைய மனசையும் புரிஞ்சுண்டு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட பேதம் இல்லாமல் லலிதமாக நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தது தான் துவனி தீபிகா. ஆச்சரியம். அதுதான் சொல்கிறேன், அணிதர சாதாரணம். பாலபெரிவாளுடைய வாக்கியம் இது இதரனால இன்னொருத்தரால அந்யாதிருஷம்னு சொல்ற மாதிரி தான். இது இன்னொருத்தரால பண்ண முடியணும்னா அவதாரம் எடுத்து தான் வரணும். அப்படி இருக்க அவ்வளவு அழகான அந்த வேத விஞ்ஞானம் தான் ஞாபகம் வருது. ஸ்ரீ அண்ணா குருநாதா ஸ்ரீ அண்ணாவுடைய உபன்யாசம் பல இடத்துல பார்த்துருக்கோம். அந்த 80 நாள் கணபாரணம் போது ஒவ்வொரு மந்திரங்களையும் எடுத்துட்டு அண்ணா சொல்லக்கூடிய அர்த்தம் ஆச்சரியம். யாருக்கும் அது கூட எட்டாது. இப்படி கூட சொல்லலாமா, இப்படி கூட அதுக்கு வர்ணிக்க முடியுமான்னு கூட நமக்கு தோணாத அளவுக்கு ஒரு மந்திரங்களை எடுத்துட்டு சகுந்தலோபாக்கியானம் வந்ததுன்னா மகாபாரதத்தில் நீ கல்யாண மந்திரங்கள் அது மாதிரி சீதாராம ராமாயணமே வருது மகாபாரதத்தில். அப்போ வரும்போது பல விஷயமான வேத மந்திரங்கள்ல அங்கங்கே எடுத்து எடுத்து அண்ணா சொல்லக்கூடிய விஷயம் அப்பதான் புரியுறது. துவனி தீபிகை கூட ஸ்ரீ அண்ணாவே ஆத்மாவை புத்திரநாமாசின்னு அண்ணாவுடைய ஹிருதயத்தில் புகுந்து எழுதி வச்சிருக்காரு. பேர்பட்ட ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் மகான்கள் வாயால அணிதர சாதாரணங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது என்னன்னு கேட்டா டீலிட்டுக்கும் மேல. ஏன்னா இன்னொரு அர்த்தம் தோன்றது டீல் இட், எல்லாத்தையும் வேணா நீ டீல் பண்ண முடியும்பான்னு சொல்லும்படியாவும் அமையும்படியா இது ஒரு டீலிட் அப்படின்னு சொல்ற மாதிரி அமையிறது. அடுத்தாப்புல சிங்கேரி ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் அனேன பவ துத்தியமேன பவதாம் ரிக்வேத மனனம் சம்பன்னமிதி பிரதீமஹா. அவ்வளவு சுலபமான சர்டிபிகேட் கிடையாது இந்த வாக்கியம். ஒரு மனனம் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டாலும் நம்மளால பரிபூர்ணமா சொல்லுவா எல்லாருமே. ஆச்சாரியாத் பாதமாதத்தே பாதம் சிஷ்யஸ்வமேதையா பாதம் சப்ரம்மச்சாரிபியா பாதம் காலக்கிரமேணச்ச அப்படிங்கும் போது ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு முழுமையாக புரியறது சதாபிஷேக சமயத்தை தான் நினைச்சுக்கலாம். அது மாதிரிதான் புரியறது இந்த ஸ்லோகம். ஆனா இந்த ஆச்சாரியால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால் உங்களுடைய அந்த உத்தியமனம் என்ன, நீங்க இது எடுத்திருக்கக்கூடிய அந்த எஃபர்ட் இருக்கு இல்லையா, இது என்ன தெரியறதுன்னு கேட்டா ரிக்வேதம் முழுக்க ஒரு அக்ஷரம் விடாம தத்துவத்தை நீங்க புரிஞ்சுருக்கேள். அது அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. மேலால அர்த்தம் புரிஞ்சுன்னு போயிடலாம், அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாமே தவிர அந்த தத்துவத்தை புரிஞ்சுண்டாதான் அது ரத்னமாக ஆச்சாரியாளுடைய. அடுத்தாப்புல அஹோபிலம் ஸ்ரீ அழகிய ஸ்ருங்கர் கிரந்தேன அனேன சம்ஸ்கிருத பாஷாயாக சாமானிய ஞானவத்பிஹி சுலபதையா ரிக்வேதஸ்ய அர்த்தம் அவகந்தும் சக்கியதே. வாஸ்தவமான விஷயம். மந்திரங்கள் எடுத்துட்டா திடீர்னு அண்ணாவுடைய துவனி தீபிகை பார்க்கும்பொழுது சில மந்திரங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ணாவுடைய என்ன முழுக்க பார்க்கறதுன்னா ஒரு வருஷம் எங்கேயும் போகாம உட்காண்டாதான் பார்க்க முடியும். அப்படி இருக்க சில சூக்தங்களாக எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரம் 3வது மண்டலத்தில் வரக்கூடியது. ஜன்மன் ஜன்மன் நிஹீதோ ஜாதவேதா விஸ்வாமித்ரேபிரித்யதே அஜஸ்ரஹ தஸ்ய வயம் சுமதோ யஜ்ஞயஸ்யாபி பத்ரே சௌ மனசே ஸ்யாமா அப்படின்னு ஒரு அனுகிரக மந்திரம். அதுல எப்படி இருக்குன்னு கேட்டா சாயனாச்சாரியருடைய பாஷ்யம் ஜன்மன் ஜன்மன், அண்ணாவுடைய கீர்த்தனம் ஜன்மனி ஜன்மனி. நம்ம ஸ்ரீ அண்ணாவுடைய பாட்டு தான் ஞாபகம் வருது, பிரபோ ராகவான்னு அண்ணா பாடுற. அது மாதிரி ஒவ்வொரு ஜன்மத்திலையும் ஒவ்வொரு மனுஷியால் இந்த இடத்துல ஜன்மனி ஜன்மனினால் ஜீவே ஜீவே அண்ணாவுடைய துவனி தீபிகா பாஷ்யம். சாயனாச்சாரியாளுடைய பாஷ்யம் சர்வேஷு மனுஷ்யேஷு, எல்லா இடத்துலையும் நிஹிதா உள்ள எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கு. தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தில் சொல்ற மாதிரி அகமஹமித்யந்த ஸ்புரந்தம் சதா. நம்ம தூங்கினாலும் எங்க போனாலும் உள்ள அனவரதமும் உள்ள நான் 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 உள்ள இருக்கு இல்லையா. அத மாதிரி நிஹிதா ஜாதவேதாக. ஸ்ரீ அண்ணாவுடைய பாஷ்யம் ஜாதவேதானா ஜாத பிரஜ்ஞா, எல்லாம் அறிந்தவர், பிறந்த மாத்திரத்தை தெரிஞ்சதுனால அக்னி அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் பாஷ்யம். அண்ணா யஜ்ஞா கிரதுரூபோ அக்னி. அப்படி பண்ணிண்டு அடுத்தாப்புல எப்பேற்பட்ட இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னி தெரியுமா, விஸ்வாமித்ரேபிரித்யதே அஜஸ்ரஹ. விஸ்வாமித்ரேபிஹி அப்படின்னு வேதம்.
அதுல சாயனாச்சாரியருடைய பாஷ்யம் என்னன்னு கேட்டா, பூஜாயாம் பகுவச்சனம்னு சொல்லி விஸ்வாமித்ரேன அப்படின்னு இந்த இடத்துல எப்படி பெரியவா ஒத்தர் வந்தாலும் பெரியவாள் அப்படின்னு எப்படி பகுவச்சனமா நம்ம உபயோகிக்கிறோமோ அத மாதிரி அர்த்தம். ஆனா அண்ணாவுடைய பாஷ்யம் சர்வபூத சுஹൃத்பிஹி அப்படின்னு அண்ணா அர்த்தம் பண்ணிருக்கா. சுகாச்சாரியர் தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மின்னு சூதரா நமஸ்காரம் பண்றாலே அது மாதிரி சர்வபூத சுஹൃத்பி விஸ்வ அமித்ரா அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுண்டு அண்ணாவுடைய துவனி இந்த இடத்துல அருமை. அதை காட்டிலும் இன்னொரு அருமை உபாசகைன்னு அர்த்தம் இந்த இடத்துல. யாரெல்லாம் பகவான உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த ருத்ரோவா ஏஷய தக்னின்னு சொன்னாலும் பரவாயில்ல, யக்ஞோவை விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய விஷ்ணு ரூபமாவும் இருக்கட்டும் பரமேஸ்வர் ரூபமா இருக்கட்டும், அத உள்ள எப்போதும் இருக்கக்கூடியவா என்ன பண்றான்னு கேட்டா ஒரு குரு வரணுமா. நம்ம எல்லார்ட்டையும் இருக்கு, எப்போதும் பிரகாசிச்சுருக்கு. ஆனா என்னன்னு கேட்டா பிராரப்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கமா எடுத்துன்னு போகாம பல விதத்துக்கு எடுத்துன்னு போகும்படியா அதை பிரேரணை பண்றது. அப்போ என்ன ஆகும்னு கேட்டா குருநாத்தால பகவான் அனுப்புறான். அனுப்பிச்சு இதுதாண்டா நல்ல வழி. ஏ தே பந்தா நஸ்ஸவித பூர்வியாசோ ரேணவோ விததா அந்தரிக்ஷன் வேதம் சொல்லும்படியா இந்த வழியில நீ போகணும்பா அப்படின்னு சொல்லும்படியா நம்ம ஹிருதயத்தை நம்ம மனச விஸ்வாமித்ராதி யாரெல்லாம் அப்படின்னா சர்வபூத சுஹൃத்பி. ஆனா நமக்கு யாருன்னா விஸ்வாமித்ரன் ஏன் பதம் இங்க வந்ததோ தெரியல வேதத்துல. நம்ம ஸ்ரீ அண்ணா விஸ்வாமித்ர கோத்திரம். அப்படி நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய வெபோலிம் நேத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு குழந்தைகள் அருமையா ராமாயணத்தை சொல்றா. எவ்வளவு அதை சொன்ன மாதிரி அந்த இப்போ ஒரு பொண்ணு அழகா சொன்னா இல்லையா, அந்த அப்படியே வால்மீகினா வால்மீகி அண்ணண்ட போகாம அந்த ஒரு விஷயத்தை எடுத்துன்னு பேசும்படியா எவ்வளவோ இருக்கு இந்த காலத்துல. எவ்வளவோ கிளாஸஸ் விதவிதமா கோடி கோடியா செலவு பண்ணி கிளாஸுக்கு போறோம். அதெல்லாம் தேவையில்லை. ராமாயணத்தை படிக்கிறதுக்கு 1 கோடி தேவையில்லை. ஒரு சின்ன கை அஞ்சலி போறோம், அஞ்சனையர் மாதிரி நமக்கு ராமாயணம் கிடைச்சிடும் இல்லையா. அப்படி இருக்க எனக்கு பாஷ்யம் என்னன்னா ஜன்மன் நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த ராம பர தத்துவத்தை விஸ்வாமித்ர கோத்திரத்துல பிறந்த ஸ்ரீ அண்ணாவும் ஆத்மாவை புத்திரநாமாசிங்கோட ஸ்ரீ ரங்கண்ணாவும் நமக்கு ஸ்ரீ ஹரி அண்ணாவும் நம்ம உள்ள புகுந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பகவான இத்யதே அஜஸ்ரஹா உத்தீப்யதே உள்ள தூங்கின்னு இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை எப்படி சாம்பலா இருக்கக்கூடிய மேல சமித்து போட்டு ஸ்ரா போட்டு எப்படி விசிறி திருப்பியும் அழகா தூண்டி விடுறோமோ அத மாதிரி நாம பிரச்சாரம் பண்ணி நாமோச்சாரண உபதேசம் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய தூண்டி விடுறாளே. அதுக்குதான் ஸ்ரீ ரங்கண்ணாவுடைய பாஷ்யம் சர்வபூத சுஹൃத்பிர் உபாசகைஹி அப்படின்னா அங்க விஸ்வாமித்ரன் ஒத்தர் இந்த இடத்துல குருநாத்தாள்னு அர்த்தம் பண்ணிட்டா. உபாசகா தானே குருநாதா. எப்போதும் அப்படின்னு கேட்டா அஜஸ்ரஹா, இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை, எப்போதும். ரொம்ப அழகா அர்த்தம். பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா தான் ஞாபகம் வருது. கோ குருஹு அப்படின்னு அர்த்தம் கேட்டுட்டு பிரஷ்னம் கேட்டுட்டு அதிகத தத்வஹா சிஷ்ய ஹிதாய உத்யத சததம். குருக்கு என்னடா லட்சணம்னால் அதிகத தத்வஹா தான் சர்வம் தெரிஞ்சவரா இருக்கணும். வரும் இந்த பாகியம் தெரியும் அந்த பாகம் தெரியும் இல்ல, சர்வமும் தெரிஞ்சவரா இருக்கணும். சிஷ்ய ஹிதத்துக்காக அனவரதமும் உத்யதனா இருக்கணும். இன்னைக்கு பண்ணிட்டோம் நாளைக்கு அப்படியா அப்படின்னு இல்லாம நம்ப வாழன் இருக்கலாம். அத மாதிரி இத்யதே அஜஸ்ரஹ தஸ்ய வயம் சுமதௌ யஜ்ஞியஸ்ய அப்பேற்பட்ட யஜ்ஞியனா இருக்கக்கூடிய பரமாத்மா எம்பெருமானுடைய சுமதௌ அனுகிரக புத்தியில நம்ம எப்போதும் இருப்போமாயாக என்று சொல்லி கடைசியில என்ன பத்ரே சௌ மனசே ஸ்யாம. இந்த இடத்துல சாதாரண மனோபுத்தி அப்படின்னு 2 இடத்துல அர்த்தம் பண்ணு போவா வேதாந்தத்துல கூட. சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா நிச்சயாத்மா புத்தி சொல்லும்படியா இந்த மந்திரத்துல என்ன சுமதௌ சௌ மனசே அப்படின்னு 2 இந்த இடத்துல இருக்கு. பகவானுடைய சுமதியிலையும் இருக்கணும், பகவானுடைய சௌமனசத்திலையும் நம்ம இருக்கணும். அப்படின்னா பகவான் நம்மள இத மாதிரி சத்சங்கத்துக்கு போகும்படியா பிரேரணம் பண்ணக்கூடிய அனுகிரக புத்தியில நம்ம இருக்கணும். அப்படின்னா என்ன துவனிக்கிறது அப்படின்னா அனவரதமும் சத்சங்கம் கிடைக்கணும். யாரிடத்துல? பத்ரே ராம பத்ரே ராமபத்ரன் இடத்தில் நம்ம மனசு எப்போது ரமிக்கும்படியாக பண்ணட்டும்னு அண்ணாவுடைய பாஷ்யம் அவ்வளவு அழகா லலிதமா போயிட்டு அதெல்லாம் சொல்றார் இந்த இடத்துல ஆச்சாரியால் அகோபில ஸ்ரீ ஆச்சாரியால். இதனால் என்னன்னு கேட்டா சாதாரண மாணவனுக்கு ஒரு சின்ன ராமசப்தம் ஹரிசப்தம் படிச்சவனுக்கு கூட சுலபமாக புரியும்படியான பேர்பட்ட கம்பீரமான வித்யாரண்ய சுவாமிகள் பாஷ்யத்தை அதே பாவம் அதே அர்த்தத்தை துவனியாக நமக்கு பக்தி ரூபத்தில் மாற்றி கொடுத்துருக்காளே ஸ்ரீ அண்ணா. இதுக்கு என்னன்னு சொல்றது அப்படின்னு ஆச்சாரியால் ஆச்சரியப்படுற.
அப்புறம் வியாசராஜ மடாதிபதிகள் பிராச்சீனானாம் வியாக்கியானாபேட்சையா அஸ்மின் வியாக்கியானே கிஞ்சித் வைசிஷ்டியம் அஸ்தி. எவ்வளவோ கிரந்தங்கள் எவ்வளவோ பாஷ்யங்கள்லாம் இருந்தும் கூட துவனி தீபிகைக்கு ஒரு சின்ன விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னால் அத்ரஹி சரளதையா சைலியா பிரதிபத வியாக்கியானேன மந்திரார்த்தா வினாயாசம் ஸ்புடம் பிரதீயதே. சாதாரண ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு அதோடைய தாத்பரியம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இல்லாம ஒவ்வொரு பதத்தையும் எடுத்துட்டு எப்படி ராமாயணத்துக்கு காவிய ரூபத்தை எப்படி ஒரு பிரதிபதார்த்தம் பண்ணுவாலோ எதுவும் கூட இதுவரைக்கும் எந்த வேதத்துக்கும் அப்படி அர்த்தம் பண்ணினது கிடையாது. யார் வியாக்கியாக்காரா கூட அப்படி எப்படி பாஷ்யம் பண்ணிட்டு போயிருக்காளே தவிர அந்த இடத்துல சௌத்தத்தை எடுத்துப்பா, சில இடத்துல ஸ்மார்த்த விஷயத்தையும் எடுத்துப்பா, அப்படி எடுத்துன்னு பிரதிபாதனம் பண்ணிட்டு போயிருப்பாளே தவிர ஒரு தபஹா ஸ்வாத்தியாயன தபஸ்வாத்தியாயனர்த்தம் தபஸ்வி வாக்விதாம் வரம்னு எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தண்டான்வய கண்டான்வயங்கள்லாம் பண்ணி எப்படி பண்ணுவாளோ அத மாதிரி ரிக்வேத மந்திரங்களை எடுத்துண்டு அதை அன்வயப்படுத்தி அதை அழகா பிரதிபதார்த்தம் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் பண்ணினது கிடையவே கிடையாது. அது அண்ணா அதனால்தான் சொல்லிட்டார் பிராச்சீனானாம் வியாக்கியானாபேட்சையா அஸ்மின் வியாக்கியானே. ஒரு படி மேல வித்யாரண்ய சுவாமிகளுக்கு மேல ஒரு படியை தூக்கி வச்சுட்டார் ரங்கண்ணாவை. அவ அப்படி வச்சு இது என்னன்னு கேட்டா வினாயாசம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அந்த இடத்துல போகும்போது நம்ம பாஷ்யம் படிச்சவாளுக்கு தெரியும், அங்க பார்க்கும்போது அப்படியே அந்த மேல மேல அந்த வியாக்கியானம் போகும்போது இந்த பதம் எந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய பதத்துக்கு அர்த்தம் பண்றார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே சமயம் எடுத்துக்கும். அப்படி இல்லாம அனாயாசமா புரிஞ்சுக்கும்படியா இருக்கக்கூடிய அற்புதமான வியாக்கியானம்னு சொல்லி கடைசியில் அண்ணா ஸ்ரீ அண்ணா ஸ்ரீமுகத்துல ரங்கநாதேன மந்திராணாம் கர்மசேஷத்துவம் தியக்த்வா அத்தியாத்மபரத்வேன பிரதர்சிதம். ஆனா அர்த்தஞானேன பிரயோகோ ந பாத்தியதே. அர்த்தஞானேன பிரயோகோ ந பாத்தியதே. கிமர்த்தம் விஹிதத்வாத், பூர்வமேவ விஹிதத்வாத் விசிஷ்ட பலவத்வமேவ வக்தவியம் அப்படின்னு. அது என்னதான் இருக்கட்டுமே, ஸ்ரீ அண்ணான்னு வந்தா அது ஒரு தனி சாயல் அடிக்குங்க, தனி காத்து, அது ஒரு தனி. அது ஸ்ரீ அண்ணா அழகா சொல்றா. அண்ணா சொல்லி என்னதான் இருந்தாலும் கூட ஆத்மாவை புத்திரநாமாசி இல்லையா, அது என்னதான் இருந்தாலும் கூட அண்ணா பேரை சொல்லி ரங்கநாதேன ரங்கண்ணாவால மந்திரானாம் கர்மசேஷத்துவம்லாம் இருக்கு. இதனால இந்த கர்மா, இந்த மந்திரத்தினால அயம் விதி அப்படின்னு ஒன்னொன்னுத்துக்கும் விதிச்சுட்டு போகும் சாஸ்திரம். அப்படி இருந்தாலும் கூட அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும், அதுக்கு சர்வதா அதை யாராலையும் மாற்றவும் முடியாது, அதை யாராலையும் பாதிப்போம் அதனால யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா விஹிதம் அது, ஏன்னா அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தர்மம் சரங்கிற பதத்துல இதெல்லாம் அன்வயிச்சுடுத்து. அப்படி இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அத்தியாத்ம பரத்வம் வேணும் இல்லையா. நம்ம எதுக்கு இந்த கர்மானுஷ்டானம் பண்றோம்? சின்ன சின்ன கர்மாவை பண்ணி ஸ்வர்க்கத்துக்காக ஸ்வர்க அக்னி ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேத கிரக காமேன புத்திர காமேன இப்படி பல காமனைகள் தான் இருக்கே தவிர இதனால பூர்த்தத்துவம் இல்லையே. எல்லாம் பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்தியகத கிருத்தேன தத் விஜயானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு உபனிஷத் சொன்ன ரீதியா நமக்கு இதனால ஏதோ கர்மாக்களை பண்ணி 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 திருப்பியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வந்துட்டு இருக்கோமே தவிர அத்தியாத்ம பரத்தம் சித்த சுத்தி ஏற்பட்டு கடைசியில திருப்பியும் பகவத் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கர்மானுஷ்டானங்கள்லாம். ஒரு குழந்தைக்கு அம்மா விளக்கெண்ணெய் கொடுக்கணும்னா 2 வயசுல எடுத்தோடனே விளக்கெண்ணெய் கொண்டு வரானா பயந்துபடுவான் அந்த பையன். தெரிஞ்சுன்றோம் இன்னைக்கு அம்மா ரொம்ப பாசம் காட்டுறான் அப்படின்னு. ஏன்னா அத்தியாதரஹா சங்கனீயா அப்படின்னு நான் முத்ரா ரக்ஷா, அதனால ரொம்ப ஆதரம் காட்டுறாளே. அப்படி இல்லாம என்ன பண்ணுவான்னா முதல்ல ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அப்படி வாயில விளக்கெண்ணெய் விடுற மாதிரி சின்ன சின்ன காமனைகள்லாம் சொல்ல வேதமாத்தா முக்கியமா அத்தியாத்ம பரத்துக்காக தான் வேதமே கிளம்பிருக்கு. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம குருநாதால் ஸ்ரீ ரங்கண்ணா புரிஞ்சுண்டு பேர்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கா. சமயம் ஆயிடுத்து, அதனால இன்னைக்கு நாங்களாம் ரொம்ப பெருமைப்படுறோம். இதை மாதிரி நம்ம ரங்கண்ணாவுடைய புஸ்தகம் அப்படின்னு இனிமேல்ட்டு இதை வச்சே பரீட்சை வச்சுடலாமான்னு தோன்றது. இதை வச்சுட்டே குழந்தைகளுக்கு பாடம் பண்ணி இதையே பரீட்சைக்கெல்லாம் கொண்டு வந்து துவனி தீபிகையிலையும் எல்லாரையும் நிமக்னம் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதனால இதை மேலே 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 குருநாதாளுக்கு வேதமாதாவும் சத்குருநாதாலும் அண்ணா பரிவாரத்துக்கு எல்லாருக்கும் சகல தீர்க்க ஆயுஸ் ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்து இதை மாதிரி பல விஷயங்கள் துவனி தீபிகை ரிக்வேதத்துக்கு இருக்கு, அடுத்தாப்புல யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதத்துக்கெல்லாம் காத்துன்னு இருக்குன்னு நாங்கள்லாம் நம்பின்னு இருக்கோம். அதி சீக்கிரமாக அதுக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணி நம்ம எல்லாரையும் அண்ணாவுடைய சரணாரங்கத்தில் பக்தியோடு இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறோம்னு சொல்லி நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்தஸ்மரணம் सद्गुरुनाथ महाराज की जय.
ஒரே ஒரு விஷயம் சொல்ல விட்டு போயிடுத்து. எங்கள் வாத்தியார் பிரம்மஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மாமா டாக்டரேட் பண்ண உடனே ரிசர்ச் பேப்பரை மகாபிரிவா பார்த்துட்டு, இப்பேற்பட்ட இந்த ரிசர்ச் பேப்பருக்கு உங்கள் ஆத்துக்காரிக்கு நீ வளையல் பண்ணி போடணும். ஏன்னா இது இல்லைன்னா என்ன, அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் கிடையாது. என் மாமி கையால் எழுதினா, பிரேமா மாமி. இன்றைக்கும் பார்த்தா ஒரு எரர் இருக்காது அதில். அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போன மாதிரி, இவ்வளோ பேசுகிறோமே, என்னதான் ராமாயணமாக இருந்தாலும் வால்மீகிக்கு பிடிச்சது சீதாயாச்சரிதம் மகத். அதா மாதிரி என்னதான் இருந்தாலும் ஜனன்யாச்சரிதம் மகத்துன்னு சொல்லும்படியா பக்கத்தில் அந்த ஜனனி மன்னி சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும்னு ஆச்சாரியால் சொன்ன மாதிரி பேர்பட்ட அந்த டீலிட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் எங்கள் நம்ம ஜனனி மன்னி. இதனால் இந்த விஷயம் சொல்லணும்னு அப்போ விட்டு போயிடுத்து. இந்த டீலிட் வாங்கிறதுக்கு எக்ஸாக்ட் ஒரு மாதம் முன்னாடி இதே எஸ் வியாசா யூனிவர்சிட்டியில் அண்ணாமண்ணி உட்காத்தி வச்சு பார்வதி பரமேஸ்வராலா தம்பதி பூஜை நடந்தது. அப்போ அந்த டாக்டர் நாகேந்திரா சொன்னால், எல்லாராலையும் யூனிவர்சிட்டினால பல பேருக்கு மகத்துவம் உண்டு, ஒரு சிஷ்யனால யூனிவர்சிட்டிக்கு மகத்துவம் உண்டுன்னா அது டாக்டர் ரங்கண்ணான்னு சொன்னதை பேர்பட்ட அந்த பாக்கியம் கிடைச்சது. சீதாராம். நமஸ்காரம்.